we have finally arrived the இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக இருந்ததுன்னா அதோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன வருங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இந்த சம்மோட ஃபைனல் சொல்யூஷன் என்ன? 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக டிக்ளேர் பண்ணணும், மீதி 2 ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் டிக்ளேர் பண்ணணும். அப்போ இந்த அசசி மனோஜ் எந்த ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக டிக்ளேர் பண்ணி மீதி 2 ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட்டாக டிக்ளேர் பண்ணால் அவருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு, ஏதோ 2 ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்னு அசம்ஷன் பேசிஸில் போக முடியாது. we need to எல்லா சினாரியோலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்போ 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக காட்டலாம். அப்போ மீதி 2 செல்ஃப் ஆக்குபைடு. செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக காட்டலாம். அப்போ மீதி 2 ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டும் செல்ஃப் ஆக்குபைடு. தேர்ட் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக காட்டலாம். அப்போ மீதி 2 ப்ராப்பர்ட்டியும் ஃப்ளாட் 2 ஃப்ளாட் 3யும் செல்ஃப் ஆக்குபைடாக டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் அ ஃபைனல் சொல்யூஷன். ஸோ we are moving towards the final solution. Computation of income from house property. So particulars: option 1, option 2, option 3. So இதில் flat 1, flat 2, flat 3, flat 1, flat 2, flat 3, அதே மாதிரி 1, 2, 3. So we need to find out first nature of property. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம என்ன சொன்னோம்? தேர்ட் ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்னு சொன்னோம். செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்கிறோம். தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்கிறோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் மீதி 2 ஆப்வியஸ்லி செல்ஃப் ஆக்குபைடு. இப்போ செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்கிறதுனால மீதி 2 ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குபைடு. இதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷனில் லாஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நெட் ஆனுவல் வேல்யூ. இப்போ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு நெட் ஆனுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0 தான். ஏன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி கிடையாது, நில். முனிசிபல் டேக்ஸும் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ண முடியுமானா கிளைம் பண்ண முடியாது, அதுவும் நில். அப்போ நெட் ஆனுவல் வேல்யூவோட டெஃபினிஷன் ஆர் கால்குலேஷனே என்ன? கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு, ரெண்டுமே நில்னு வரும்போது செல்ஃப் ஆக்குபைடு ஆப்வியஸ்லி நில் தான். ஸோ எல்லா செல்ஃப் ஆக்குபைடுக்கும் வி வில் புட் இட் ஆஸ் அ நில். ஓகேவா? அப்போ டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணது, தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ண நெட் ஆனுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,55,200. கரெக்டாக? ஸோ we need to post that amount here, 3,55,200. செகண்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட் நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால இந்த இடத்துல அதோட நெட் ஆனுவல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3,31,200. ஸோ 3,31,200. தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்கிறதுனால அதோட நெட் ஆனுவல் வேல்யூ 3,14,000. ஸோ தட்ஸ் கம்ஸ் டு 3,14,000. ஓகேவா? ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ போட்டாச்சு. we are moving towards the less deductions under section 24. 24ல ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிடக்ஷன் இருக்குது? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் under section 24. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் at 30%. அப்போ ஆப்வியஸ்லி நெட் ஆனுவல் வேல்யூவில் தான் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ செல்ஃப் ஆக்குபைடுக்கு எதுவுமே வராது, பிகாஸ் நெட் ஆனுவல் வேல்யூவே இல்லை. ஸோ 0, 0, 0, நில், நில், நில் ஆர் 0. ஓகேவா? ஸோ 3,55,000க்கு நெட் ஆனுவல் வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 30%. தட்ஸ் கம்ஸ் டு 3,55,200 into 30%, 1,06,560. அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு 3,31,200 into 30%, that comes to 99,360. மூணாவதுக்கு 3,14,000 into 30%, that comes to 94,200. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டிடக்ஷன் என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு சம்மில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எதுவும் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி நில்.
செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 55,000 கொடுத்துருக்காங்க. பட் அந்த 55,000 லோன் ஹேஸ் been obtained relevant to repairs of the property. ஸோ 55,000 வந்து ரிப்பேர்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு லோன் வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 55,000. ஓகேவா? அப்போ அந்த 55,000 ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா 55,000 ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி, இப்போ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி ஆர் டீம்டு பை லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கியிருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். அது இங்கே ப்ராப்ளம் இல்லை, ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஏர்லியராக பார்த்த மாதிரி. பட் இந்த கேஸில் செல்ஃப் ஆக்குபைடு ப்ரொவிஷன்ஸ் படி பார்த்தோம்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. பட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அக்விசிஷனாவோ கன்ஸ்ட்ரக்ஷனாவோ பர்ச்சேஸ்னாவோ தான் நம்ம வந்து ஒரு சர்டன் ஒரு பிக் குவாண்டம் அந்த 2 lakhs இன்ட்ரெஸ்ட் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த லோன் வந்து should be obtained on or after 1/4/99 அப்புறம் வாங்கியிருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் should be completed within 5 years from the date of loan. இதெல்லாம் இருக்குது, இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனும் எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது? செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஆகுதே தவிர லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கோ டீம்டு டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆப்ஷன் 1ல செகண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை ட்ரீட் பண்ணுறதுனால 55,000 பே பண்ணியிருக்கிறது என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பேர்ஸ்க்காக வாங்கப்பட்டிருக்குங்கிறதுனால அப்போ ஆப்வியஸ்லி விச் இஸ் அதர் தென் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ அக்விசிஷனுக்கோ பர்ச்சேஸ்க்கோ இல்லாமல் வேறு எந்த பர்பஸ்க்கு நீங்கள் லோன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தால் அந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு 30,000 மேலே இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ 55,000 நம்ம பே பண்ணியிருந்தோம்னாலும் we can't claim more than 30,000. ஸோ 55,000 இருக்கிற இடத்துல 30,000 தான் நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறதுனால ஓகேவா, இந்த இடத்துல we need to put it as a note. கண்டிப்பாக இதை வந்து நம்ம நோட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெஃபர் நோட். ஓகேவா? 30,000க்கு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முடிக்கல. ஓகேவா? அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 1,75,000. அதுவும் என்ன பர்பஸ்? இது டீம்டு பை லெட் அவுட்ங்கிறப்ப இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. we can claim that 1,75,000 fully. ஓகே, ரைட். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, அதனால இது எதுவுமே வராது. ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டீம்டு டு பை லெட் அவுட்னு இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. கரெக்டாக? அதனால் இதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எதுவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ we can claim this fully 55,000. செகண்ட் ஆப்ஷனில் இப்போ we are going to see the third property. தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோம்? இதை இந்த ஆப்ஷனில் செல்ஃப் ஆக்குபைடுன்னு பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்களா? 1,75,000 பே பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் வித்தின் 2 lakhs. 1,75,000 கீழே தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 2 lakhs, 1,75,000 within 2 lakhs குள்ள தான் இருக்குது. ஸோ we can claim this fully 1,75,000. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷன் 3ல இதை நம்ம டீம்டு பை லெட் அவுட் ட்ரீட் பண்ணுறோம். பட் இதுக்கு ஃப்ளாட் ஒன்று டீம்டு பை லெட் அவுட் ட்ரீட் பண்ணுறோம். பட் அதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி nil. ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்வியஸ்லி தே பெய்ட் 55,000. 55,000 ஆப்வியஸ்லி இது வந்து இதுக்கு தான் பே பண்ணியிருக்காங்க. அதர் தென் பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்விசிஷன் இதுக்கு தான் பே பண்ணியிருக்கிறதுனால, ரிப்பேர்ஸ்க்காக பே பண்ணியிருக்கிறதுனால 55,000 கிளைம் பண்ண முடியாது. இங்கே நம்ம என்ன ரூல் சொன்னமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ we can claim only 30,000. ஓகேவா? தேர்டுக்கு 1,75,000 இருக்குது. இங்கே தான் இந்த சம்மோட ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதாவது நம்ம என்ன சொன்னோம்னாலுமே செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறதுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? ஒன்று, அந்த லோன் வாங்கினதுலேருந்து 5 yearsக்குள்ள ப்ராப்பர்ட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒன்று, லோன் ஷுட் பி அப்டைன்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அக்விசிஷன், பர்ச்சேஸ். இது 3. லோன் ஷுட் பி அப்டைன்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் தான் இருக்குங்கிறதுனால ஆப்வியஸ்லி இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு டோட்டலாக 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்து டோட்டலாக we can claim a maximum deduction of 2 lakhs தான். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு செல்ஃப் ஆக்குபைடாக ட்ரீட் பண்ணுறதுனால 30,000 ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டதுனால இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு டுகெதர், அதாவது செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்து டுகெதர் we can claim only 2 lakhs. அப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்ரெடி 30,000 கிளைம் பண்ணிட்டதுனால we can't claim the interest paid of 1,75,000. we can claim up to 1,70,000. இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஓகேவா? ஏன்னா மொத்தமே 2 lakhs தான் கிளைம் பண்ண முடியும். செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணாலும் சரி, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிளைம் கேன் பி அப் டு 2 lakhs ஒன்லி. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆப்வியஸ்லி 2 lakhs தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பர்பஸ்க்கு லோன் வாங்கியிருந்தாலும் சரி. அப்படிங்கிறப்ப யூ கேன் கிளைம் அப் டு 2 lakhs. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த சினாரியோவில் we had claimed already 30,000ங்கிறதுனால பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் கிளைம் பண்ண முடியும். பட் பேலன்ஸ் அமௌண்ட் பெய்டு, அதாவது ஃப்ளாட் 3க்கு பே பண்ணது 1,75,000, 2 lakhsக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதுனால we are going to claim only 1,70,000. இந்த சம்மை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான். ஓகேவா? ஸோ பி வெரி கேர்ஃபுல் ப்ளீஸ். ஸோ இப்போ அடுத்து ஒரு ஆப்ஷன்லையும் ஓகேவா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்ப்போம்.
ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன, ஐ மீன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் எவ்வளோ வந்திருக்கு, இதுக்கு ஆப்வியஸ்லி நில், இதுக்கு -30,000. ஓகேவா? இதுக்கு 3,55,200 minus 1,06,560 minus 1,75,000. That comes to 73,640. ரைட், பாசிட்டிவ். அடுத்ததுக்கு நில்லு. ஓகேவா? இதுக்கு 3,31,200 minus 99,360 minus 55,000. That comes to 1,76,840. தேர்டுக்கு ஆப்வியஸ்லி 1,75,000 நெகட்டிவ். ஓகேவா? இப்போ தேர்ட் ஆப்ஷனில் 3,14,000 minus 94,200. that comes to 2,19,800. இது -30,000, இது -1,70,000. இப்போ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்திருக்கு, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டர் கான்செப்டில் we can adjust these things among the house properties obviously. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ we can find out the final income from house property net. டோட்டல். ஸோ டோட்டல் இன்கம் ஒன்றுக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் 1ஓட இன்கம், ஆப்ஷன் 2ஓட இன்கம், ஆப்ஷன் 3ஓட இன்கம். ஓகேவா? என்ன வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியர் கம்ஸ் 73,460 minus 30,000. that comes to 43,640. ஓகேவா? இங்கே 1,76,840 minus 1,75,000. ஸோ 1,840. இங்கே 2,19,800 minus 30,000 minus 1,70,000. that comes to 2 lakh minus பண்ணோம்னா 19,800. இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஓகேவா? அதாவது ஒருவேளை ஓகேவா நம்ம ஆப்ஷன் 1 அதாவது ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குபைடாக டிக்ளேர் பண்ணி தேர்டு ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட்டாக டிக்ளேர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 43,640. செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியும் தேர்டு ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குபைடாக டிக்ளேர் பண்ணி செகண்ட் ப்ராப்பர்ட்டியை டீம்டு டு பி லெட் அவுட் டிக்ளேர் பண்ணால் அந்த அசசி டிக்ளேர் பண்ண வேண்டிய இன்கம் வந்து 1,840. தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டீம்டு டு பி லெட் அவுட்டாக டிக்ளேர் பண்ணி செகண்ட் அண்ட் தேர்டு செல்ஃப் ஆக்குபைடாக டிக்ளேர் பண்ணால் கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 19,800. இப்போ இதில் எது அந்த அசசிக்கு பெனிஃபிஷியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2, 1,840. வெறும் 1,000 ரூபாய் தான் இன்கமே வருது. அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் மோஸ்ட் பெனிஃபிஷியல் டு த அசசி. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் திஸ் இஸ் ஹவு த ப்ராப்ளம் க்ளோஸ்ட். ஓகேவா? அப்போ கன்க்ளூஷன் நம்ம எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் தெளிவாக கேட்டிருக்காங்க, யூ ஆர் ரெக்வயர்ட் டு அட்வைஸ் மிஸ்டர் மனோஜ் விச் பிளான் பி கட்டட் விச் ஃபிளாட்ஸ் கேன் பி ட்ரீட்டட் செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் அதர் டீம்டு டு பி லெட் அவுட்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் பெனிஃபிஷியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வி நீட் டு ரைட் த கன்க்ளூஷன் இன் த ப்ரிஸ்கிரைப்டு மேனர் ஆஸ் வி ஆர் கோயிங் டு டூ இட். In the above scenario for Mr. Manoj, it is option 2 is the most beneficial. That is, we need to treat flat 1 and 3 as a self-occupied property and flat 2 as a deemed to be let out property. This is the conclusion. ஸோ இந்த கன்க்ளூஷனோட முடிஞ்சுதா? நோ. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இங்கே நோட்டுன்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நோட்டுக்கு கண்டிப்பாக நம்ம இதை கீழே நோட் போட்டு அதை மென்ஷன் பண்ணணும். அந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லணும். நோட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் முனிசிபல் டேக்ஸ் வந்து இதுக்கு வராதுங்கிறதையும் நமக்கு எழுதணும். முனிசிபல் டேக்ஸ் பெய்டு ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. ஷார்ட் ஃபார்மில் எழுத வேண்டாம் மக்களே. should not be claimed as deduction. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்,
interest on loan for repairs in respect of self-occupied property cannot be claimed more than 30,000 rupees. So when it is paid as rupees 55,000, we can claim only rupees 30,000. இது செகண்ட் நோட். தேர்ட் நோட் நம்ம ஆல்ரெடி சொன்னால் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான நோட். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் self-occupied property interest on loan cannot exceed rupees 2 lakhs for two properties. So the interest on loan for flat 3 in option 3 being restricted to rupees 1,70,000. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மு நம்ம ஆன்சர் போடுறதுங்கிறது மட்டும் நம்மளோட பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா we need to write the assessee name. இந்த சம்மில் எல்லா சம்முக்கும் assessee name, அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் மேண்டேட்ரியாக எழுதணும். பர்டிகுலர்ஸ் எல்லா நோட்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த 36,000 உங்களோட கொஷின் பேப்பரில் மென்ஷன் பண்ணலை, பட் இதை நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம். எப்படி கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம்? பர்சன்டேஜ் ஹாஸ் பீன் அப்ளைட் அந்த முனிசிபல் வேல்யூஷன், அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியும் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பரில் இல்லாத ஒரு நம்பர் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதுறீங்கன்னா அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் அங்கே இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்குமே நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கீழே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுங்கள். சில சினாரியோவில் சில சம்மில் ஏதாவது ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ஐட்டமை நீங்கள் அந்த சம்மில் ட்ரீட் பண்ணலன்னா ஏன் ட்ரீட் பண்ணலங்கிறதே நீங்கள் நோட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா the marks will not be awarded. ஓகேவா? அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரில் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் தான். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். யா, தேங்க்யூ. அவ்வளோதான்.